எனக்கு சாமி காலையிலேருந்து சொல்கிறாங்க வாழும் குரு. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து நிறைய குருமார்களை பின்பற்றுறாங்க. மறைந்த குருமார்கள் எல்லாரையும் பின்பற்றுறாங்க, உன்னதமான நிலை. ஆனால் அகத்திய பெருமான் முதல் நாள்லேருந்து சபையில் கால் வச்ச நாள்லேருந்து எல்லாருக்கும் சொல்கிறது வந்து வாழும் குரு. மறைந்த குருவை பின்பற்றத்துக்கும் வாழும் குருவை பின்பற்றி சமகாலத்தில் ஒரு வாழும் குருவை பற்றி நிற்கிறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் சொல்கிறீங்க சாமி? அது ஒரே வித்தியாசம், ஒரு வரியில் பதில் சொல்லிவிடட்டுமா அகத்திய பெருமானே? சரி. சமாதி நிலை அடைந்த குருவிடம் சென்று நிற்கிறாய், ஒன்றை கேட்கிறாய், எவ்வாறு பதில் பெறுகிறாய்? உள்ளுணர்வில் மட்டும்தான் சாமி உணர முடியும், பதில் எதுவும் வராது. உண்மையா பொய்யா என்று தெரியுமா? தெரியாது சாமி. உன்னால் உன்னுள் உதித்ததா உன்னுள் உதிக்காததா என்று பிரிக்க முடியுமா? முடியாது. வாழும் குருவிடம் வந்து வினவுகிறாய், பதில் பெறுகிறாய். கண்டிப்பா. உண்மையா பொய்யா? உண்மைதான் சாமி. 100% உண்மை என்று ஊர்ஜிதப்படுத்தி உன் மனதை ஒருநிலைப்படுத்தி விடுகிறாய். இதுதான் வித்தியாசம். ஓம் அகதீஷாய நமः. வேற எதுவும் இல்லை சாமி. வாழும் குரு குருமார்கள் என்று நீர் உரைத்தவாறு பல்வேறு நபர்கள் சீடர்கள் ஒரு குருவை பின்பற்றி செல்கின்றார்கள். இறந்த குருவினுடைய அவனுடைய உபதேசத்தை பின்பற்றி அவன் சமாதி நிலை சென்று வணங்கி வருகின்றார்கள் ஒரு முறை. வாழும் குருவிடம் விளக்கம் பெற்றுக்கொள்கின்றார்கள். உண்மை, அவ்வாழும் குரு விளக்கம் கூறுவதற்குரிய அற்புதமான ஆற்றலை பெற்றிருக்கின்றானா, முழு ஆற்றலையும் முழு இறையாற்றலையும் பெற்றிருக்கின்றானா என்கின்ற நிலையையும் யாம் கண்காணிக்க வேண்டும் என்ற ஓம் அகதீசாய நமக. அக்குருவிடமிருந்து உன்னை எழுப்புகின்ற வினாவிற்குரிய தகுந்த விடை, உன்னை திருப்திப்படுத்துவதற்காக நீர் அந்த விடை பெற்று செல்வது அல்ல, உனக்குள் உன் ஆன்மாவிற்குள் அவன் கூறுகின்ற விடை நிற்க வேண்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒரு வாழும் குரு இறைநிலையோடு வலம் வருகின்றான் என்று நீ நம்புகின்றாய். அவன் உண்மையான இறைநிலையோடு வலம் வருகின்றானா என்பது அவனுக்கு அவன் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அவனிடம் என்ன இருந்ததால் குருவாக ஏற்றுக்கொண்டாய்? ஒரு உபதேசம், ஒரு வயது காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதில் அவனோடு சென்றாய், பல்வேறு ஆலயங்களுக்கு அழைத்து சென்றிருக்கின்றான், பல அன்னதான நிகழ்வுகளில் சேவைகள் செய்திருக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஞானத்தை கற்றுக் கொடுப்பவன் தான் இறை குரு என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுப்பவன், உனக்கு இறை சேவைகள் செய்வதை மட்டும் கற்றுக் கொடுத்து விட்டு அதனோடு மட்டும் நிறுத்தி வருபவன் வாழும் குரு அல்ல என்றார். ஓம் அகதீஷாய நமக. சேவைகள் செய்ய வேண்டும், சேவைகளுக்குரிய பலன் உண்டு. ஆனால் சேவை செய்கின்ற பொழுது அதன் பலனை எதிர்பாராது செய் என்று உண்மையான இறை குருதான் உபதேசிக்க முடியும் என்ற ஓம் அகதீஷாய நமக. சேவை செய்கின்ற பொழுது எனக்கு இது வந்துவிடும், அது வந்துவிடும், எனக்கு அனுக்கிரகம் கிடைத்துவிடும் என்று சேவை செய்வதே சுயநலம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் உண்டல்லவா? எதிர்பார்த்து செய்வது தானம், எதையும் எதிர்பாராது போகிற போக்கில் செய்து செல்வது தர்மம். அத்தகைய தர்மத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பவன் ஒரு உண்மையான இறை குரு. அவன்தான் வாழும் குரு. அவனுக்குள் என்ன இருக்கின்றது? உங்கள் குருவிற்குள் என்ன இருக்கின்றது? உங்கள் குருவிற்குள் என்ன இருக்கின்றது? அன்பு மட்டும்தான் இருக்கு சாமி. அன்பு இருக்கின்றது. அத்தகைய அன்பை வைத்து அவன் அகத்தியனை ஆட்கொண்டான். அகத்தியன் சிவத்தோடு வந்து இவனுக்குள் அமர்ந்து என்ன கொடுத்தான்? ஞானம் கொடுத்தான். ஞானம் கற்றுக் கொடுப்பதற்கு ஞானம் கொடுத்தான். அந்த ஞானத்தின் சூட்சம நிலை என்ன? ஞானத்தின் அடி அதல பாதாள நிலை என்ன? அது எத்தகைய பேராற்றல் என்று கூறுங்கள். ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் அற்புதமான நூலினை கொடுத்திருக்கின்றான் சிவம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் ஒரு உண்மையான குருவிடம் ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும். அன்பு ஆயுதம்தான். அன்பினை கையாளுவதற்குரிய அத்தகைய ஆற்றல், கையாளுவதற்குரிய நிலை, சூழல் இங்கு அமர வைத்து இவன் உரையாடலை தனியொருவனாக கேட்கின்ற ஒருவன் நிச்சயமாக ஞானியாக மாறுவான். அதற்குரிய ஆற்றல் இவனிடம் உள்ளது. அந்த ஆற்றல் தான் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்று கூறுகின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. அவனைத்தான் யாம் உண்மையான வாழும் இறைகுரு என்று கூறுகிறோம். வாழும் குருவிற்கும் மறைந்த குருவிற்கும் வித்தியாசம் கேட்டாய். நாம் வாழும் குருவிற்கும் வாழும் இறை குருவிற்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுகிறோம். ஓம் அகதீசாய அகதீசாய நமக. நமக. இதுதான் உண்மை. எவனை காண்கின்ற பொழுது கண்களில் நீர் ததும்புகின்றதோ, அவன் இறைகுரு. உரையாடலை கேட்கின்ற பொழுது நெற்றி சுழுமுனையில் ஜோதி தெரிகின்றதோ, அவன் இறைகுரு. தவத்தில் அமர்கின்ற பொழுது எவன் உரையாடல் கேட்கின்றதோ, எவன் உடன் அமர்ந்து தவம் இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான இறை குரு என்று வாழ்த்தி அமர்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இன்னும் இருக்கின்றது சுற்றமம். உடை தெரிவோம் சச்சங்கங்களில். ஓம் ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. சரி, இன்னும் தான் யாரும் இல்லை.